ஏண்டா சேஷாத்ரி, என்னங்க ஒரு சந்தேகம். என்ன? வந்து ஆமா, நீதான் உப்பு மண்ணாச்சே. வீடு கட்டவன் ஆயிக்கல, விளைச்சலுக்கும் பிரயோஜனம் இல்ல. சந்தானா சந்தானா, வந்து நீ வேண்டாப்பா, 1000 பிரச்சனையில குழம்பி போயிருக்கிற. உன்கிட்ட பேசுறதே தப்பு. அமுதா. என்ன சார்? நீ சொல்லு. ஒண்ணும் என்ன சொல்லுமா. நம்பரா இருந்தா 1 1 2ன்னு சொல்லிடுவ. இங்க பாரு, அதுவே ஒரு ஆணாவும் ஒரு பொண்ணாவும் இருந்தா எப்படி? நாயுடு சார், உங்க கேள் எனக்கு புரியுது. என் விடைய பளிச்சுன்னு சொல்லிடுறேன். 1 1 2. அப்பா அடுத்த வருஷம் 3. என்னப்பா? இப்படி வாங்க. உட்கார். உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேச. சொல்லுங்கப்பா. கல்யாண புரோக்கர் ரங்கசாமி இல்ல, அவர் வந்துட்டு போனார். உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்திருக்கேம்மா. என் கல்யாணத்தை பத்தி நானே உங்ககிட்ட பேசலாம்னு இருந்தேப்பா. ஆபீஸ்ல எங்க கூட சந்தான்னு ஒருத்தர் வேலை செய்யறாரு. அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அம்மா, உன் நன்மைக்காக சில விஷயங்கள் சொல்றேன். கட்டாயப்படுத்துறேன்னு நினைக்காத. 2-3 நாள் நல்ல யோஜனை பண்ணி அப்புறம் தீர்மானமா ஒரு முடிவுக்கு வா. சந்தானத்தை எனக்கு தெரியும், ரொம்ப நல்ல பையன்மா. சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கட்டப்பட்டு அந்த குடும்பத்தை அவன் நடத்துறாங்கிறது எனக்கு தெரியும். அவனுக்கு பல பொறுப்புகள் இருக்கு. 2 தம்பிங்க, ஒரு தங்கச்சி. இவங்களுடைய படிப்பு, கல்யாணம் இதெல்லாம் வேற இருக்கு. ஏற்கனவே நிறைய கடன் பட்டிருக்கான். அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியானா வாழ்க்கை பூரா வறுமையோட தான் போராட வேண்டியிருக்கும். நான் பார்த்திருக்கிற பையன் பேங்க்ல வேலை பார்க்கறான். மாசம் 1500 ரூபாய் சம்பளம். அவங்க அப்பா இன்சூரன்ஸ் ஏஜென்ட். அவரும் 1000-2000 சம்பாதிக்கிறார். ஒரு பிக்கல் பிடுங்கல் இல்லாம நிம்மதியா வாழலாம். என்ன யோசனை பண்ணி பாருமா. காதல் இல்லாத வாழ்க்கையில என்ன இன்பம் சொல்ல என்ன வெக்கம். நல்லா அனுபவிச்சு எழுதிருக்காங்கல்ல அமுது. நீ என் வாழ்க்கையில வந்த பிறகுதான் இன்பம்னு என்னங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ எனக்கு கிடைச்சது என் பாக்கியம். வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா? என் கதையை கேட்டா நீ ரொம்ப ஆச்சரியப்படுவ. 4 வயசா இருக்கும்போது எங்க அப்பா இருந்துட்டார். அன்னிலிருந்து குடும்பத்தை காப்பாற்றுற பொறுப்பு என் தலையில விழுந்துச்சு. ரொம்ப பெரிய காரியம்தான். தம்பி படிக்குதில்ல? இன்னொரு வருஷம் தான். அடுத்த தம்பி தான் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான். தங்கச்சி பிசி படிக்குது. அதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமே. அதுக்கு மாசம் எப்படியும் ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் பணம் வேணும். இந்த காலேஜ் துறக்க சமயம் வந்துட்டா அதுக்கு எப்படியும் 1000 ரூபாய் 2000 ரூபாய் மேலே ஆயிடும். தங்கச்சிக்கு வேற கல்யாண செலவு இருக்குல்ல? அதை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் பணமாவது வேணும். என்ன பண்றது, பல பிரச்சனைகள். வாழ்க்கையில எப்பவாவது சில பிரச்சனைகள் வரலாம், சமாளிக்கலாம். பிரச்சனையே வாழ்க்கை ஆயிட்டா தினம் போராட்டம் தான். சரி, அதை விடு. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற கொஞ்ச நேரம் தான் அதெல்லாம் மறந்து சந்தோஷமா இருப்பேன். அமுது, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். அடே, மணி 5 ஆச்சு. அப்பா கோயிலுக்கு போறோம்னு சொன்னாரு. நான் வரட்டுமா? சரி, போ, நாளைக்கு பேசுவோம். என் ரேடியோ. குட் மார்னிங் நாயுடு சார். குட் மார்னிங் நாயுடு சார். அமுதா என்ன வரல? நான் கிண்டல் பண்றியா? அவன் நேத்தே வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாளே. என்ன? நகமும் கதையும் போல, வானமும் பூமியும் போல, பூவும் வாசமும் போல, புளியோதரையும் தயிர் சாதமும் போல, அப்படி எல்லாம் இருந்தீங்களே. உனக்கு தெரியாமலா அவ போயிட்டா? இதை இருக்குது பாரு, அவ கொடுத்த ரிசிக்னேஷன் லெட்டர்.
அண்ணே, உனக்கு ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு. யாரு? யாருன்னு அந்த அமுதா? அது எங்க ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணுங்க முதல்ல. இல்ல, இன்விடேஷன் தான் வந்திருக்கு. அதுல அமுதாவுக்கும் பாலு கல்யாணம் போட்டிருக்கு. புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புரியாதவங்களுக்கு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. என் விடைய பழிச்சுன்னு சொல்லிடுறேன். 1 1 2. அப்பா அடுத்த வருஷம் 3. சந்தானா, நீ இந்த மாதிரி கோவப்படுறதுல அர்த்தமே இல்லை. Come on, try to take it easy. எப்படி எடுத்துக்க முடியும்? அவன் என்கிட்ட ஏன் எவ்வளவு தூரம் பழகணும், ஏன் காதலிக்கணும்? முதல்ல நிஜமாவே உன்னை விரும்பி இருக்கலாம். அப்புறம் உன் கூட நெருங்கி பழகினதுக்கு அப்புறம் உன் கஷ்டம் எல்லாம் அவளுக்கு புரிஞ்சு இவன் கூட வசதியா வாழ முடியாதுன்னு நினைச்சு மனசை மாத்திக்கிட்டு இருக்கலாம். வசதியா வாடுறதுக்கு பேர் தான் காதலா? ஒரு தடவை மனசு கொடுத்தா சாகுற வரைக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் மனசை மாத்தவே கூடாது. அதான்டா காதல். சரிடா, நீ சொல்ற விளக்கத்துல இருந்து உன் குணம் தெரியுது, அவன் நடத்தையில இருந்து அவ குணமும் புரியுது. இவ்வளவு மாறுபட்டு இருக்கிற நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா சந்தோஷமா வாழ்ந்திருக்க முடியுமா? சபல புத்தி இருக்கிற பொம்பளையை கல்யாணம் பண்ணிக்கிறத விட சங்கடமான விஷயம் உலகத்துல வேற எதுவுமே இருக்க முடியாது. இந்த கல்யாணம் நின்னு போச்சேன்னு சந்தோஷப்படுறேன். சந்தானம், go and celebrate the event. இன்விடேஷனை பார்த்த உடனே அண்ணா அப்படியே அப்செட் ஆகி போச்சு தெரியுமா? நான் நினைக்கிறேன் ஆபீஸ்ல வேலை செய்யற அந்த பொண்ணை அண்ணன் காதலிச்சிருக்கு. அண்ணனுக்கு காதல் கதல் கூட தெரியுமா? ஆச்சரியமா இருக்க. அண்ணனும் மனுஷன் தானே, அதான் காதல் வந்திருக்கு. ஆமா, அப்படி ஒருத்தர் காதலிச்சிருந்தா அந்த பொண்ணு ஏன் இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்க போகுது? யாரு கண்டா? அண்ணன் எதுக்கு எடுத்தாலும் நம்ம மேல எரிஞ்சு விடுற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது சத்தம் போட்டிருக்கோ, அது பயந்து போய் தன் மனசையே மாத்திட்டு இருக்கோம். கண்படியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா பல் சுவையும் சொல்லுதம்மா ஏண்டா சேஷாத்ரி, ஏன் சார்? அன்னக்கிளி படம் பாத்தியா? 5 வாட்டி பார்த்தேன் சார். அதான் மார்வாடியில உனக்கு சொந்தக்காரன் ஆயிட்டான். அந்த படத்துல கதாநாயகி அண்ணன் இருக்கிறாளே, சுஜாதா சார். அது சரி, அவ சொல்லுவா சோகத்திலையும் சுகத்தை அனுபவிக்கிறேன்னு. அத மாதிரி இப்ப சந்தானம் சோகத்துல சுகத்தை அனுபவிக்கிறான். ரைட்டு சார், இனிமே என்ன பத்தி அனாவசியமா ஏதாவது பேசுனீங்க நல்லா இருக்காது. நீ வேதனையில இருக்கிறியே, உன் மனசை மாத்தி சிரிக்க வைக்கலாமே நினைச்சேன். அதுக்கு இப்படி ஆத்திரப்படுறிய? நானும் சோறு சாப்பிடறவன் தான்ப்பா. இனிமே உன்னை பத்தி பேசினா கேளு. ஏண்டா சேஷாத்ரி, இங்க வேலை பார்த்து இருந்தாலே அமுதா ரொம்ப புத்திசாலி பொண்ணுடா. ஒரு நல்லவனா, கடன் கிடன் இல்லாதவனா, கை நிறைய சம்பாதிக்கிறவனை பார்த்து கல்யாணத்தை பண்ணிட்டு போயிட்டா. ஆண்டவன் அவளுக்கு நல்லா எழுதி நமக்கு இங்கு தீரும் போது எழுதியிருப்பான் போல இருக்குது. பாதி பாதி அழிஞ்சு போச்சு. சந்தானா, சந்தானா, இந்தாப்பா, இந்த ப்ரூஃபை கொடு. ஏண்டா சேஷாத்ரி, சார், இன்னைக்கு இது போறோம் சார். ஏண்டா ரொம்ப சலிச்சுக்கிற? நாகப்பா, இந்த வருஷமும் பெய்யலாமே. சர்தான் போடி. நான் ஃபெயில் ஆனா உனக்கு என்ன? அண்ணன் சம்பளம் கட்டுது, திட்டுது, நீ எல்லாம் கிண்டல் பண்ணணுமா? உண்மையே யாரும் சொல்லலாம்.
ஆமா நீ பெரிய சத்தியவந்தினி. மூஞ்சிய பாரு. நேத்து அவசரமா ஒரு புக் வாங்கணும்னு அண்ணங்கிட்ட 5 ரூபாய் வாங்கிட்டு நூன் சோக் போனியே, தெரியாதுன்னு நினைச்சியா? ஆமா போனேன். நீ மட்டும் பெரிய யோகியன்னா போன வாரம் ஸ்பெஷல் ஃபீஸ் கட்டணும்னு அண்ணன்கிட்ட 25 ரூபாய் வாங்கினல்ல, எதுக்கு? எங்க ரசீது காட்டு பாப்பா. ஐயோ அண்ணே, நான் சொல்றேன் அண்ணே, நான் சொல்றேனே. நான் சொல்றேன் அண்ணே. நீங்க யாரும் ஒண்ணு சொல்லுங்க, எல்லாம் எனக்கு தெரியும். ஏன் போய் சொல்றீங்க? நீங்க என்ன ஏமாத்தல, உங்களே ஏமாத்துட்டு. ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு, நான் வரேன். இன்னைக்கு புகாரில் போய் சாப்பிட்டுட்டு தான் போடும். ஐயோ அண்ணன் திட்டுவாரு. ஆஹா அதெல்லாம் முடியாது. ஐயோ என்னால முடியாது. கமலா, என்ன ஏன் இவ்வளவு லேட்? ஸ்பெஷல் கிளாஸ். தாய் தகப்ப இல்லாத பொண்ணு செல்லம் கொடுத்து வளர்த்த பாரு, அது ஏன் தப்பு? அடிச்சு வள, முருங்கைய வடிச்சு வளைன்னு சும்மா சொன்னாங்க. விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேசு. நாயே, எதிர்த்து பேசுறியா? நீ அந்த பையனோட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு போறதை என் கண்ணாலே பார்த்தேன். அதுல என்ன தப்பு? நிறுத்துங்க. நானும் அவர் தவறான முறையில பழகல. ஒருத்தர் காதலிக்கிறோம். ஆமா, பெரிய காதல், எனக்கு தெரியாத காதல். ஏய், நாளையில இருந்து நீ காலேஜ் போக கூடாது, அவ்வளவுதான். காதலா? காதல் படம். உன்னுடைய காதல் தோல்வி அடைஞ்சதுனால எல்லாருடைய காதலும் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்காத. அண்ணே, கொலை செஞ்சவரை கூட விசாரிக்காம தூக்குல போட மாட்டாங்க. என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நான் செஞ்சது தப்பா இருந்தா நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு. என்ன கேட்கணும்? அடுத்த வாரம் என்ன பொண்ணு கேட்க அவர் உங்க அம்மாவை கூட்டிட்டு வருவாரு. இந்த விஷயத்த சொல்றதுக்குள்ள நீ என்ன பளார்னு அடிச்சிட்ட. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்வாங்க, அது சரியாதான் இருக்கு. தப்புதாம்மா, பட் என்ன இருந்தாலும் நீ பெரியவங்களை எதிர்த்து பேசக்கூடாது. நான் உன் மேல வச்சிருக்கிற அளவு கடந்த பாசத்தால நீ எங்க தப்பான வழியில போயிடுறியோன்னு வந்து அப்படி நடந்துகிட்ட. நீ சொல்ற மாதிரி எனக்கு புத்தி கொஞ்சம், பாசம் அதிகம். அவன் பையன் யாரு, எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவரு என்ன பார்பரா? சொல்ல. அவரு பேங்க்ல வேலை செய்யறாரு. சந்தானம் சார், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. கமலா எல்லா பொருங்களும் என்கிட்ட சொல்லிச்சு. உங்க இஷ்டம். நாங்க இங்க வரதுக்கு முன்னாடியே என் பையன் என்கிட்ட அது வேணும் இது வேணும்னு வாயை திறக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான். உங்க மாதிரி சம்பந்தம் கிடைச்சது என் பாக்கி. போன வருஷம் என் மூத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணனேன். சீதனம்மா 25,000 கொடுத்தாங்க. வைரத்தோடு வைர நெக்லஸ் போக மொத்தம் 50 பவுன் நகை போட்டாங்க. சும்மா ஒரு பேச்சுக்காக சொன்னேன். என்னால அவ்வளவு எல்லாம் செய்ய முடியாது. ஒரு 5-6 பவுன்ல தாலி பண்றேன். கை காப்பு, காது கம்மல் ஒரு 3 நாள் போடுவேங்க. அப்புறம் மாப்பிள்ளைக்கு ஒரு வாட்சு, பட்டு சட்டை, பட்டு வெஷ்டி என்னால செய்ய முடியும், அவ்வளவுதான். ஆமா, கல்யாணத்தை எங்க நடத்த போறீங்க? நீங்களுக்கு சொந்தக்காரங்களாம் பெரிய ஆளுங்க. இந்த வீட்லயா? இல்ல, ஒரு நல்ல கல்யாண மண்டபம் பார்ப்போம். அப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ சொல்லட்டும். பெரிய லிஸ்டே போட்டுடுவாங்க, உங்களால சமாளிக்க முடியாது. அப்போ நாங்க பொறுப்போம். சரி, ஒரு சின்ன வேண்டுகோள். 4-5 மாசம் கல்யாணம் தள்ளி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க இஷ்டம். ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்களே பிக்ஸ் பண்ணுங்க. சரி, வரா அம்மா. அப்ப வரமா. மாப்பிள்ளையே எதை கொடுத்தாலும் சரின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நீயா ஏன் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்ற? நம்ம கையில இருந்தாலும் பரவாயில்ல.
மாப்பிள்ளை சொன்னாருடா, மாமியார் கேட்டாங்க. சரி, நம்ம கையில இருந்தாலும் இல்லைன்னாலும் செய்ய வேண்டியது செஞ்சுதானே ஆகணும். நமக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி, ஒண்ணும் இல்லாம நினைச்சா அவங்க மதிக்க மாட்டாங்க. தங்கச்சிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி, நான் எப்படி சமாளிக்கிறேன் இப்போ? எப்படியோ கல்யாணத்தை முடிச்சுதானே ஆகணும், சொல்லியாச்சு. சரி, எவ்வளவு ஆகும் பாப்போம். ஒரு பட்ஜெட்டை போடு. பட்ஜெட்னாலே நமக்கு பயம். பட்ஜெட் போட்டு எந்த காரியமும் உருப்பட்டது கிடையாது, தெரிஞ்சுக்கணும். பட்ஜெட் போடாம எவ்வளவு செலவாகுது எப்படிடா தெரியுது? பட்ஜெட் போட்டா மட்டும் தெரியுமா? விளையாடா, எழுது. இப்போ நகைங்களுக்குன்னா ஒரு பவுன் 400 ரூபாய்னா ஒரு 6-7 பவுனாவது வேணும். கூலியோட சேர்ந்து ஒரு 3500 போடலாமா? 3500 ரூபாய். அப்புறம் புடவை ஒரு 500 போடுவோம். அந்த கல்யாண மண்டபம் ஒரு 500 ரூபாய். 500 ரூபாய். சாப்பாட்டு செலவு ஒரு 1000 ரூபாய். 1000 ரூபாயா? தண்ணியை தாராளமா கலந்து விட்டு 500 ரூபாயில முடிக்கலாம். 1000 ரூபாய் எழுதுறீங்க. சரி, இது அப்புறம் வந்து இந்த இன்விடேஷன் அது இதெல்லாம் இருக்குது, அதுக்கு ஒரு 500 ரூபாய் ஆச்சு. அப்புறம் நிச்சயமா எவனாவது நமக்கு தெரியாம நிறைய திருடுவான், அதுக்கு கௌரவமா இப்ப ஒரு 500 ரூபாய் ஒதுக்குவோம். கணக்கு போட்டு மொத்தம் 6000. அவ்வளவுதானே? 6000 ரூபாய்னா சமாளிக்கலாம். பிகாஸ் இப்ப நம்ம ஆபீஸ்ல இருந்து ஒரு 1000 ரூபாய் வாங்கலாம். 5000 ரூபாய் ஆச்சு. நான் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன். சரி, தீர்ந்து போச்சு. பட்ஜெட் தீர்ந்து போச்சு. பேப்பர்ல பந்தல்ல பாக்கலாம். ஏன்பா நாயுடு, உங்ககிட்ட எத்தனை தரம் சொன்னேன், என் பொண்ணு லட்சுமிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து சொல்லுன்னு. பொண்ணுக்கு என்னென்ன தருவ? பொண்ணுக்காக நகைன்னு செஞ்சு வச்சிருக்கிறது ஒரு 5000 ரூபாய் தேரும். சரி, ரொக்கமா பணமா கையில எவ்வளவு தருவ? ரொக்கமா கொடுக்க என்கிட்ட எதுப்பா பணம்? ஒண்ணும் இல்லையா? அட போயா, இந்த 5000 ரூபாய்க்காக கூணு குருடு நொண்டி கூட வரமாட்டாயா? இப்ப எல்லாம் மாப்பிள்ளைக்கு கிராக்கி அதிகம். 16 வயசுல எம்ஏ முடிச்சுட்டு சீடி செஞ்சாரிச்சு வரதட்சணைக்காக தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. சரி விடு, என் திறமையை பயன்படுத்தி ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாத்துறேன். எனக்கு என்ன தருவ? என்னால முடிஞ்சது அட எவ்வளவுன்னு சொல்லு. ஒரு 200 300. 300? சரி விடு, 500 கொடுத்துரு. ஒரே மாசத்துல உன் மகளுக்கு கல்யாணம் நடக்குதா இல்லையான்னு பாரு. 500 ரூபாயா? ஏயா சலிச்சுக்கிற? இது ஒண்ணும் பெரிய தொகை இல்ல. வா, காப்பி சாப்பிட்டு போலாம். சரி சரி. அம்மா, காப்பிக்கு காசு இருக்குல்ல? இருக்கு. மசால் தோசைக்கு இருக்கு. என்னடா இது ஒரே குழப்பமா இருக்கு. என்ன பட்ஜெட் போட்டே நீங்க? 6000 ரூபாய் ஆகும் சொன்னேன். இப்போ என்ன கல்யாணம் நெருங்க செலவு ஏறிக்கிட்டே இருக்கு. நானா பட்ஜெட் போட்டேன்? பட்ஜெட் போடும் போதே சொன்னேன் வேண்டாம்டா, குழப்பம் வருன்னு. கேட்டியா நீ? அபாண்டவா என் மேல பழி போடாது. எந்த பட்ஜெட்டுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. சரிப்பா, நாம 2 பேரும் சேர்ந்தா பட்ஜெட் போட்டோம். சம்பந்தம் எல்லாத்தையும் என்ன சேர்த்து விடுங்கடா எல்லாரும். சொல்றது கேளுடா. நேத்து வந்து ஒரு பவுன் 400 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 800 ரூபாய். ஒரே நாள்ல பவுன் விலை டபுள் ஆகும். எவன்டா கண்டா? எப்படிதான் தங்க சங்கிலி பண்றதோ? கத்திரிக்காய் விலை குறைஞ்சிருக்குதான், கத்திரிக்காய் சங்கிலி பண்ணிடலாமா? விளையாடாது. எல்லா செலவு சேர்ந்து ஒரு 10-15 ரூபாய் ஆயிடும் போது இருக்கேன். அதுக்குள்ள அவசரப்படாத. கல்யாணம் முடிஞ்சு கணக்கு பார்த்தா 18 19 போய் நின்னாலும் நிற்கும். ஆமா, இப்ப கையில மொத்தம் எவ்வளவு வச்சிருக்கு? ஆபீஸ்ல வாங்கினது ஒரு 5000 ரூபாய். முதலாளி தரதா சொல்லிருக்கிறது 1000 ரூபாய். நீ ஒரு 1000 தர சொல்லிருக்கேன். எல்லாம் மொத்தம் ஒரு 7000 ரூபாய் ஆகும். குறைஞ்சது இன்னொரு 5000 ரூபாய் எப்படிடா சமாளிக்கிறது? கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு. அவரை பிடிச்ச ஒரு 2000 ரூபாய் கடன் வாங்கலாம். நீ மத்த வேலையெல்லாம் கவனி, நான் போய் அந்த ஆளை கவனிக்கிறேன். கொஞ்சம் நில்லு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போ எதுவும் பேச நிலைமையில நான் இல்ல, நான் வரேன். உன் நிலைமையை தெரிஞ்சுதாப்பா சொல்றேன். நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா நிம்மதியா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல. நாயுடு சார், தங்கச்சி கல்யாணத்தை எப்படி முடிக்குதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். இந்த நிலைமையில எனக்கு கல்யாணம் ரொம்ப முக்கியம். நான் சொல்றேன் கேளுப்பா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது. நல்ல மாப்பிளையா பார்க்க சொன்னாரு. படக்குன்னு ஓ ஞாபகம் வந்தது. அந்த பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணை நீ கட்டிக்கிட்டா ரொக்கமா 5000 ரூபாய் கொடுப்பாரு. 5000 ரூபாவா? ஆமா. உண்மையாவா? நான் விளையாட்டுக்க சொல்றேன். கொடையை போட்டு தாக்கவா? நாயுடு சார், உடனே இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்ப நீ பொண்ணை பார்க்க வேண்டாமா? ஒண்ணும் தேவையில்லை. இந்த சமயத்துல நீங்க சரி உதவி நான் மறக்கவே மாட்டேன். சரி, ஏற்பாடு பண்ணிடுறேன். இந்த சந்தோஷத்துல ஒரு சுவிட்டு ஒரு காரம் காபி சாப்பிட்டுருவோம். கையில காசு வச்சிருக்கல? நீ வச்சிருப்ப. வாயேன். நானு கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னண்ணே இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த ஏதோ மாதிரி சொல்ற? என்னென்ன திடீர்னு பொண்ணு பார்த்தாச்சா? இல்ல,
5000 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னாங்க. இந்த சமயத்துக்கு உதவுமே சம்மதிச்சேன். அடுத்த வாரம் கல்யாணம். உன்னையும் பார்க்காம விவரமும் கேட்காம திடீர்னு முடிவு பண்ணிட்டியே. தங்கச்சி கல்யாணத்துக்காக 5000 ரூபாய்க்கு உன் வாழ்க்கையை அடகு வச்சுட்டா அதை திரும்ப பெற முடியாது என்ன? மாடு, மனை, வீடு, சுற்றம் இதெல்லாம் நம்ம தலையில எழுதிருக்க அப்படிதான் அமையும். கண்ணாடி கட்டுப்பா. மாலை மாலை இந்தாங்க. சரி என்னப்பா இன்னும் பணம் தரல. பணம் தானே தருவாங்கப்பா, ஏன் அவசரப்படுற? அதை என்ன கொண்டு வந்து வச்சுப்பா. போய் உட்காரு போப்பா. உட்காரு நேரமா வந்தது ஆரம்பிங்க. ஓம் கணானாம் வா கணபதி சபாமஹே கவிங்க மீனாம் பவத்வசமம் ஏகராஜம் பிரம்மணான் பிரம்மணஸ்பதான ஸ்ரண்ணன்னோ தினேஸ்ரீ தசாதனம் யோகி பிரதமாயுக்தம் நாகமல்லேதிரேரிதம் கல்பூர்ஜோத்னம் நிக்தம் தாம்பூலம் பிரதிஹைக்கியதாம் மகாகணபதே நமஹ. நீ தாலியை கட்டுப்பா. சீதனமா பொண்ணுகளை கொடுத்து அனுப்புவாங்க. ஏன் வச்சப்படுற? சொன்ன மாதிரி நடப்பாங்க. ஐயா மந்திரத்தை சொல்லுங்க. கட்டிமலை அடிக்கப்பா. பையன் சுறுசுறுப்பா இருக்கிறா. அரண்யே பிரஜம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே மாங்கல்யம் தந்து நானேன பிரஜீவனகே கண்ணே வந்தாமித்தகே சதவானம் பிரவச்சதாய சுதஹே அண்டகே ஆயுதேவி பிரதிவேஷணி. வா ஓகே. என்ன அதான் உங்க அப்பா 5000 ரூபாய் பணம் கொடுத்து போறேன்னு சொன்னாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? யார்கிட்ட சொன்னாரு? நான் எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? 5000 ரூபாய் பணம் தரே சொன்னதுனால தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். இல்லைன்னா இப்போ இந்த கல்யாணம் ரொம்ப அவசரம். எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. யார் சொன்னது? குப்புசாமி சார் இன்னைக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னால கூட கேட்டேன். பொண்ணை வீட்டுக்கு அனுப்பும் போது கொடுத்துட்டு போவாங்கன்னு சொன்னாரு. சரி பணம் கொடுத்தாதான் தாலி கட்டுவேன்னு சொன்னா நல்லா இருக்காரு சொல்லி தாலியை கட்டினேன். உங்க அப்பா இப்படி ஏமாத்த வரணும்னு நான் நினைக்கல. ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இதுல ஏதோ தவறு நடந்திருக்கு. எங்க அப்பா பொய்யே சொல்ல மாட்டாருங்க. ஆமா பொய் சொல்லாதவங்க கூட என்ன பார்த்தா பொய் சொல்லுவாங்க. ஏன்னா என் நெத்தியில இழிச்ச வாய் என்ன பெருசா எழுதி விட்டுட்டானே அந்த ஆண்டவன். கல்யாணம் ஃபர்ஸ்ட் நைட். வீட்டுல வந்து கலாட்டா பண்ற அவளுக்கு வேற உடம்பு சரியில்லை. எங்க 5000 ரூபாய்? அவங்க பணம் தரதா நீ சொன்னது போய் தானே? அந்த ஆளு தர்றேன்னு சொன்னதை நம்பித்தாப்பா நானும் சொன்னேன். மனவரையில 5000 ரூபாய் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இப்போதைக்கு முடியாதுன்னு கைய விரிச்சுட்டான். நடக்க போற கல்யாணத்தை நிறுத்த வேணாமேன்னு உண்மையை நான் சொல்லல. என் தங்கச்சி கல்யாணத்துக்காக தானே நான் என் கல்யாணத்தை சம்மதிச்சேன். நீங்கெல்லாம் ஒரு மனுஷனுங்க. ஏன் ஆத்திரப்படுற? உன் தங்கச்சி கல்யாணம் நடக்கணும் அவ்வளவுதானே. நான் ஐடியா கொடுக்குறேன். தகரத்துல நகையை செஞ்சு தங்க கிளீட்ட கொடுத்து கல்யாணத்தை நடத்து. தாலி கட்டினதுக்கு பிறகு தார இல்லைன்னா போயிரும். முடியாவாய்
என் உயிரை போனாலும் கொடுத்த வாக்க மாற மாட்டேன். அட போடா, ஒரு பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்ன ஹரிச்சந்திரன் கட்டிக்க வேஸ்ட் இல்லாம கோமணத்தை கட்டிட்டு அலைஞ்சிருக்கிறான். பொய் சொல்ல மாட்டானா பொய். இவன் எல்லாம் பொழைச்சு மண்ணவாரி திரும்ப வந்தாலும் வந்துட போறான். 5000 ரூபாய் கொடுக்கலன்னா நாளைக்கே அவளை அப்பா வீட்டுக்கு விட்டுடுவேன். நல்ல காரியம். அதே நாளைக்கு ஒத்தி போடுறேன், இன்னைக்கே செஞ்சுறேன். சந்தானம், உன்னை நினைச்சு நான் சில சமயம் பொறாம கூட பட்டிருக்கேன். இவ்வளவு சின்ன வயசுல குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்டு கஷ்ட நஷ்டப்பட்டு குடும்பத்துல எல்லாரையும் ஆளாக்கி விட்டுருக்கேன். அன்புக்கும் பாசத்துக்கும் உதாரணமா இருக்கிற நீ அப்படி பேசுறது. டேய், ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை கிட்ட பணம் கொடுத்தாதான் நான் உங்ககிட்ட வருவேன்னு சொன்னா அதுக்கு பேர் விபச்சாரம்னு சொல்றோம். ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை கிட்ட பணம் கொடுத்தாதான் நீ என் பொண்டாட்டின்னு சொன்னா அதுக்கு என்னடா பேரு சொல்றது? நான் பணம் கேட்டேன், அவங்க தானே கொடுக்கறேன்னு சொன்னாங்க. யாரோ மூணாவது மனுஷன் ஏதோ ஒரு பொய்யை சொல்லி கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சு. இப்ப அதுக்காக அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியுமா? இல்ல அப்படி தண்டனை கொடுத்தாதான் நடந்த கல்யாணம் மாறிடுமா? என்னடா இது? 6-7 வயசுல இருந்து வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே இருக்க நீ இப்ப சாதாரண இந்த ஒரு 5000 ரூபாய் விஷயத்துக்கு அப்படி அலட்டிக்கிறது. உன் ஒய்ஃப் அங்க என்னவோ ஏதோன்னு பயந்துகிட்டு இருப்பேன். போய் அவளுக்கு ஆறுதல் சொல்லிப்போ. டேய், அவகிட்ட பணம் கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னாங்கடா அவங்க. ஆல் ரைட், நான் சொல்றது கேளுப்போ. லட்சுமி, நான் உன்னை திட்ட தப்புதான். எல்லாம் அந்த குப்சாமி செஞ்ச வேலை. சரி, நடந்து போச்சு. எங்க அப்பா குப்புசாமி சார் கிட்ட எனக்காக ஒரு மாப்பிள்ளை பார்க்க சொன்னது உண்மை. ஆனா பணம் தரேன்னு சொல்லவே இல்லை. எங்க அப்பா செஞ்சு போட்ட நகை 5000 ரூபாய் பெறும்னு நினைக்கிறேன். இந்தாங்க. வேண்டாம், அந்த அளவுக்கு நான் கையாலாகாதவன். நான் எதிர்பார்க்கறதெல்லாம் உங்க அன்பு ஒண்ணுதாங்க. இப்படி ஒரு பொய்ய சொல்லி என்ன உங்களுக்கு கட்டி வச்சது சத்தியமா எனக்கு தெரியாது. அந்த எண்ணம் உங்க மனசுல இருக்கிற வரைக்கும் நீங்க என்கிட்ட அன்பு காட்டவே முடியாது. அத நினைக்கும் போதுதான் எனக்கு பகீருங்குது. சேச்சி, பயப்படாத. நான் கொஞ்சம் முங்கோப்பி. சரி, யாரோ செஞ்ச தப்புக்கு நீ என்ன செய்வ? ஏமாந்துட்டேங்கிற ஆத்திரத்துல நான் அப்படி பேசிட்டேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உன்னை வருத்திட்டு நினைக்காத. இந்தாங்க காஃபி. கமலா என்ன தூங்குது? ஆமா அண்ணி, அது எப்போதும் இப்படித்தான். நான் சொன்னாலும் கேட்காது. அண்ணன் செல்லம். ரொம்ப நல்லா இருக்கு. கமலா, கமலா எழுந்துருமா, மணி 8 ஆச்சு. 8 மணி தானே ஆகுது, அதுக்குள்ள எழுப்புறீங்களே. இங்க பாருமா, பொம்பளை பிள்ளை இவ்வளவு நேரம் தூங்கலாமா? இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் வேற ஆக போகுது. புகுந்த வீட்டுக்கு போய் இப்படி தூங்குனா பெண்ணை இப்படி வளர்த்திருக்காங்களேன்னு பேசுவாங்க. எழுந்துருமா, எழுந்து. வந்து 2 நாள் கூட ஆகல, அதிகாரம் தூள் பறக்குது. நல்ல தூக்கத்துக்கு எடுத்துருச்சு. தரித்திரம். என்னம்மா வாய் ரொம்ப நீளுது? விடிஞ்சு 8-9 மணி வரைக்கும் தூங்குனா அது தரித்திரம் தான், அதை தெரிஞ்சுக்கோ. நான் அடுத்த வாரம் லட்சாதிபதியை கல்யாணம் பண்ணிக்க போறவ. 5000 ரூபாய் பணம் தரேன்னு சொல்லி அண்ணனுக்கு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்தியே, நீதான் தரித்திரம். கமலா, அண்ணி நல்லதுக்கு தானே சொல்றாங்க. என்ன தகராறு? பாருன்னு அண்ணி என்ன தரித்திரம் பிடிச்ச மூதேவி சனியன் எல்லாம். கமலா, சொன்னா உண்மையை சொல்லு. என்ன நடந்ததுன்னு உங்க தம்பியை கேளுங்க. சரி சரி, அந்த சீபை குடம் கொடுவா. கேட்டுட்டு போங்க. இங்கதானே இருக்கு. அங்க இருந்த சண்டை வளரும் கூப்பிட்டேன். லட்சுமி, அங்க என்ன நடந்திருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும்.
அவ தூங்கிட்டு இருப்பா, நீ எடுத்துருப்ப, அதான் தகராறு. உன் சைடு தப்பில்லைமா. ஆனா உன்னுதான் சரியா சொல்ல அங்க சொன்னா பொண்டாட்டி பேச்சை கட்டு புருஷன் ஆடுறான்னு பேசிப்பாங்க. இன்னும் ஒரே ஒரு வாரம் தானே, கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் விட்டு போயிடுவா. இதெல்லாம் அவனுக்கு சொல்லணுமா? நீ நல்லா படிச்ச பொண்ணு, இந்த புத்திசாலியான பொண்ணு, அழகான பொண்ணு, அட்ஜஸ்ட் பண்ணி